அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். அஸ்பத் குருப்ய நமஹா, அஸ்பத் பரமகுருப்ய நமஹா, அஸ்பத் சர்வகுருப்ய நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமதே வரவரமுனே நமஹா, ஸ்ரீ குருங்கமுனே நமஹா. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி. பெருங்குளம் குப்பஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் தக்ஷணாயனம் வருஷருது புரட்டாசி கன்னியா மாதம் 20ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 6 அக்டோபர் 2025. வளர்பிறை சதுர்தசி பகல் மணி 11:48 வரைக்கும் இருக்குது. அதன் பின் பௌர்ணமி. புரட்டாதி நட்சத்திரம் காலையில் 6:11 வரைக்கும் இருக்குது. அதன் பின் உத்திரட்டாதி. காலையில் 6:11 வரைக்கும் மரண யோகம். அதன் பிறகு நமக்கு சித்த யோகம், விருத்தி நாம யோகம், வணிஜை கரணம். இன்றைக்கு பௌர்ணமி, புரட்டாசி மாதத்தினுடைய பௌர்ணமி, விரதம், பூஜை எல்லாமே இன்றைக்கு தான். அகசு நாழிகை 29:39, தியாஜ்யம் நாழிகை 23:08. இன்றைய புண்ணிய திதி புரட்டாசி மாதம் பௌர்ணமி. நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய கன்னியாலக்ன இருப்பு நாழிகை 1, வினாழிகை 51. சூரிய உதயம் காலை 6:02. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது, கன்னியா ராசியில் சூரியன், துலா ராசியில் செவ்வாய் புதன், கும்பராசியில் வக்ரல்மீல் சனி ராகு, மீன ராசியில் சந்திரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்கள், இன்றைய நாளை நாம் எடுத்துனோம்னா நம்முடைய அயன சயன போக விரய ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் திட்டமிட்டபடி நல்லபடியாக நமக்கு இன்று நடைபெறும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். உடல் ஆரோக்கியம் சீரும் சிறப்புமா அற்புதமாக இருக்க பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை விலகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு நல்ல மாற்றம் என்பது ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் குறையும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும். ராசிநாதன் ரொம்ப ஒரு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். எல்லா வகையிலுமே இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு இன்னைக்கு கிடைக்க போகிறது. புதிய தொழில் சார்ந்த விஷயங்களோ அல்லது புதிய உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களோ இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி முயற்சி பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லபடியாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு பல இடத்திலிருந்தும் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும்.
பிரயாணங்கள் நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, கேந்திரங்கள் திரிகோணம் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அதிலும் திரிகோணம் எடுத்துட்டோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் இன்றைக்கி நமக்கு வேலை செய்கிறது. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். மனசில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும், புதிய மாற்றங்கள் வந்து சேரும், அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும். எடுத்துக்கொண்ட காரியத்தை ரொம்ப அற்புதமாக நீங்கள் இன்றைக்கு செஞ்சு முடிப்பீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்தை அழகாக அற்புதமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். அஷ்டமத்து சனி, அஷ்டமஸ்தானத்தில் சர்ப்பம் அப்படின்னு இருந்தாலும் கூட ராசிநாதன் பாக்யஸ்தானத்தில் மிகப்பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு இன்றைக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இதெல்லாம் ஒரு பெரிய அனுகூலம், பெரிய மாற்றம் உங்களுக்கு கொடுக்கும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். ஒரு பரிபூர்ணமான நல்ல பலன்கள் என்பது உங்களுக்கு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு இன்னைக்கு கிடைக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் போயின்றிருக்கு. நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்கள்ட்டெல்லாம் பேசும்போது வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு முயற்சி எடுத்துட்டாலும் ரொம்ப எச்சரிக்கையோடு பார்த்து செய்யறது நமக்கு நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது முன் திட்டமிடல் மிக மிக அவசியம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது அதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக படித்து பார்த்து பண்ணுறது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோட எல்லா காரியத்தையும் உங்களால் செய்ய முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமும். தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். ராசியில சூரியன், அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பல காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாளானது அமைந்திருக்கிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் பெரிய அனுகூலங்கள் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். துலா ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணுற முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன்திட்டமிடல் நமக்கு அவசியம். சில நேரங்களில் தேவையில்லாத குழப்பங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஏற்படலாம். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ரொம்ப கவனத்தோடு பார்த்து எடுக்கிறது நமக்கு இன்னைக்கு
ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சில நேரங்களில் நமக்கு ஞாபக மறதி நமக்கு உண்டாகலாம். சில நேரங்களில் நம்ம எந்த பொருளை எங்கே வச்சோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஞாபக மறதி உண்டாகலாம். பொருளாதாரம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து முடிவெடுக்கிறது நமக்கு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடினமான விஷயங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சிறக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே மிகப்பெரிய நன்மையை, ஒரு மாற்றத்தை, ஏற்றத்தை, முன்னேற்றத்தை உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தாருடைய சப்போர்ட் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கு எடுத்துனோம்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். பல விதத்திலும் பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இன்றைக்கு நடக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. தனுர் ராசி அன்பர்கள், கேந்திரங்கள் நல்லா இருக்கு. சப்தம தொழில் ஸ்தானாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் இருக்கார். தொழில் ஸ்தானத்தை கோச்சார சந்திரன் பார்க்கிறார். ஒரு அனுகூலமான ஒரு நாள். எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகிறது. எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா அது 4ஆம் இடத்துல சந்திரன் போது காரகோ பாவனாஸ்தின்னு ஆகிறது. அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கும் போது கவனம் என்பது அவசியம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மை கீர்த்தி ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், இன்றைய நாளில் தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் செய்ய முடியும், அணுக முடியும், பார்க்க முடியும். புது புது விஷயங்களை தைரியமாக நீங்கள் இன்றைக்கி தொடங்கலாம். தொழில் சம்பந்தமாகட்டும், வீடு சம்பந்தமாகட்டும், தைரியமாக நீங்கள் தொடங்குவோம். ரொம்ப ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக வரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் கிடைக்க போகிறது. மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் செய்ய முடியும். அதே மாதிரி புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கும்பராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் காணப்படும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. பயணங்கள் ஒரு திருப்தியாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். எந்த ஒரு காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்தது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை.
மீனராசி அன்பர்கள், ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியில சம்பந்தம். எந்த காரியமும் அனுகூலமாக நடக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் கூட விலகும் அப்படின்னு நாம சொல்லலாம். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பெண்களால் அனுகூல நிதி உண்டாகும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். தொழிலுக்கு நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் பெரிய அனுகூலம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இல்லை நாட்டு செப்பில் இருக்குது, இல்லை நான் எடுக்க முடியாத ஒரு சூழலாக இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு மீண்டும் ரிப்ளை பண்ணுறேன். அது மாதிரி ஜாதகம் எழுதணும், பொருத்தம் பார்க்கணும், மற்றபடி வேறு எந்த ஒரு ஜோதிட சேவையாக இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கட்டணம் என்பது அவங்கவங்க விருப்பம்தான். அவங்கவுங்க விருப்பப்படி தான் நாம் கட்டணம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.